மூவி ஸ்டார்ட் பண்ணதும் ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற ஒரு சின்ன வில்லேஜ்ல பேரலிசிஸ்னால பாதிக்கப்பட்ட ஒருத்தரை காட்டுவாங்க. இவர் வாரில் இருக்கிறப்போ இவரோட கழுத்துல ஒரு புல்லட் பட்டு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. இவரோட ஒய்ஃப் நேம் ஹசீனா. பிரசன்ட் டைம்லயும் அங்க இன்னும் வார் நடந்துகிட்டே தான் இருக்குது. அதனால நிறைய மக்கள் இங்க இருந்து வெளியூருக்கு போனாலுமே கூட ஹசீனா அவங்க ஹஸ்பண்டுக்கு இப்படி இருக்கிறதுனால இங்க இருந்து எங்கேயும் போகல. அப்புறம் அவரை ரொம்ப நல்லா பாத்துக்குது. அது மட்டும் இல்லாம ஹசீனா அவங்க ஹஸ்பண்ட் கூட எப்பவும் பேசிக்கிட்டே இருக்கும். இப்படி அவரு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே ஃபுல் டைமே அவருக்காகவே ஸ்பெண்ட் பண்ணுது. ஹசீனாக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம். என்னைக்காவது இவங்க சிச்சுவேஷன் மாறும்னு ரொம்ப நம்புது. தென் ஹசீனா அவங்களோட ஹஸ்பண்ட ஒரு டாக்டர் கிட்ட காட்டி செக் பண்ணிட்டாங்க. இவரை செக் பண்ண அந்த டாக்டர் இவர் இன்னும் 2 வீக்ஸ்லயே சரியாகிடுவாருன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா இப்போ 1 மந்த் ஆனாலுமே கூட இவரோட ஹெல்த்ல எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியல. அதே டைம் இவருக்குன்னு இருந்த மருந்தெல்லாம் காலியாகிருச்சு. இவங்களுக்கு இப்போ சாப்பிடவோ குடிக்கவோ ஒண்ணுமே இல்ல. தென் ஹசீனா ஹஸ்பண்டுக்கு மருந்து வாங்குறதுக்காக மெடிக்கல் ஷாப்புக்கு கிளம்புறாங்க. தென் அங்க போய் மருந்து கேட்டா அவங்க மருந்து எதுவுமே கொடுக்கல. ஏன்னா இவங்க முன்னாடி வாங்கின மெடிசின்கே காசு கொடுக்கலங்கிறதுனால. இப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஹசீனாக்கு என்ன பண்ணணும்னே ஒன்னும் புரியல. ஹசீனா கிட்ட எந்த பணமும் இல்ல. எங்கேயாச்சும் ஒர்க்குக்கு போலான்னா அந்த ஊர்ல வார் நடக்கிறதுனால ஷாப்பு ஒர்க் பண்ற பிளேஸ்னு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அதனால வெறும் தண்ணிய ஹசீனா அவங்களோட ஹஸ்பண்டுக்கு கொடுக்குது. அப்படியாவது அவங்க ஹஸ்பண்டோட பசி தீரும்னு இது நினைக்குது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஹெல்ப் பண்றதுன்னா அதுக்கு ஒரே ஒரு ஆள் தான். அது அவங்க ரிலேட்டிவான ராணி பேகம். அவங்க தான் ஹசீனாவோட ஆண்டி. ராணி பேகம் தன்னால முடிஞ்ச ஹெல்ப்பை எப்போ ஹசீனாக்கு பண்ணோம். இப்போ அதே மாதிரி ஹெல்ப் கேட்க ஹசீனா அவங்களோட அத்தையோட வீட்டுக்கு போகுது. ஆனா இப்ப அந்த வீட்டுல அவங்க அத்தைக்கு பதிலா வேற யாரோ இருக்கிறாங்க. இப்ப ஹசீனா அவங்களோட அத்தைய பத்தி இவங்க கிட்ட விசாரிக்குது. பதிலுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட அத்தை இங்க வார் நடக்கிறதுனால வீட காலி பண்ணி வேற ஒரு பிளேஸ்க்கு போயிட்டாங்கன்னு சொல்லுது. இப்ப இந்த மாதிரி ஏமாத்தத்தோட சேடா ஹசீனா வீட்டுக்கு திரும்புது. இப்ப வீட்டுக்கு வந்து பிரசன்ட் சிச்சுவேஷன் பத்தி அவங்க ஹஸ்பண்டுக்கு சொல்லுது. அதே டைம் ஹசீனாவோட அம்மா அண்ணன் 2 பேரும் இங்க நடக்கிற வாருக்கு பயந்து இந்த ஊரை விட்டுட்டு வேற ஊருக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு உங்களை பத்தியோ என்ன பத்தியோ கவலை இல்ல. அதோட எப்பவும் நம்ம ஹெல்ப் பண்ற ராணி பேகமும் இங்க இருந்து போயிட்டாங்கன்னு சொல்லுது. இப்ப ஹசீனாக்கு வேற வழியே தெரியாம அவங்க ஹஸ்பண்டை இங்கேயே விட்டுட்டு வேற ஊருக்கு போலாமான்னு நினைக்குது. அப்படியே யோசிச்சாலுமே கூட அவங்க ஹஸ்பண்ட் அப்படியே விட்டுட்டு போக மனசு வரல. தென் அவங்களோட டாக்டர் அவங்க ஹஸ்பண்டை செக் பண்றதுக்காக வீட்டுக்கு வர்றாரு. ஆனா ஹசீனா கிட்ட டாக்டர் கொடுக்கறதுக்கான காசு இல்லங்கிறதுனால நான் பீரியட்ல இருக்கிறேன், அதனால வீட்டுக்கு வேற பர்சன் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி அவரை திரும்ப அனுப்பி வைக்குது. தென் ஹசீனா திரும்ப வீட்டுக்குள்ள போய் அவங்க ஹஸ்பண்டுக்கு வாரலப்பட்ட காயத்தை எல்லாம் பாக்குது. அப்போ அந்த காயத்துல எந்த சேஞ்சுமே இல்ல. அதோட அவரோட உடம்புல புல்லட் பட்ட காயம் அப்படியே தான் இருக்குது. அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்போ திரும்ப வார் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் அவங்களோட வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்கு போய் அவங்களே காப்பாத்திக்கிறாங்க. ஹசீனாவும் அவங்களோட குழந்தைங்களை கூட்டிட்டு பேஸ்மெண்ட்ல போய் இருக்குது. அதுக்கு பிறகு வெளியே கன்னு பாம்புன்னு பயங்கரமா சவுண்ட் எல்லாம் கேக்குது. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த சிச்சுவேஷன் நார்மல் ஆனதும் ஹசீனா பேஸ்மெண்ட்ல இருந்து வெளியே வந்து வீட்டுக்குள்ள போகுது. இப்ப ஃபாஸ்டா வீட்டுக்குள்ள வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் என்னாச்சுன்னு பாக்குது. அங்க அவங்க ஹஸ்பண்ட் நார்மலா தான் இருக்கிறாரு. இப்ப ஹசீனா அவரோட மேல இருக்கிற டஸ்ட் எல்லாம் தொடச்சி அவரோட கண்ணுக்கு ஐ டிராப் விடுது. இப்ப இது அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே இருக்கணும்னு நினைக்குது. அதே டைம் அவங்க வீட்டுக்கு வெளியே ஒரு டேங்கர் வருது. அப்படி வர்ற டைம் திரும்ப பாம் சவுண்ட் கன் சவுண்ட் எல்லாம் கேக்குது. இப்ப இதெல்லாம் பார்த்ததும் ஹசீனா ரொம்ப பயப்படுது. அதனால திரும்ப பயந்து உடனே பேஸ்மெண்ட்டுக்கே அவங்க குழந்தைங்களை கூட்டிட்டு போகுது. தென் நெக்ஸ்ட் டே கொஞ்சம் டெரரிஸ்ட் ஹசீனாவோட வீட்டுக்குள்ள நுழைறாங்க. அப்போ அவங்க வீட்டுல இருக்கிற திங்ஸ் எல்லாம் திருடி ஹசீனாவோட ஹஸ்பண்ட கொல்லலாம்னு நினைச்சு கிட்ட போறாங்க. பட் அப்படி போறப்போ அவங்களுக்கு இந்த வீட்டுல இருந்து குரான் கிடைக்கிறதுனால இவங்க ஒரு முஸ்லீம் ஃபேமிலின்னு இவர் அப்போ ஒண்ணுமே பண்ணாம உயிரோட விட்டுட்டு கிளம்புறாங்க. தென் கொஞ்சம் டைமுக்கு பிறகு இந்த சிச்சுவேஷன் நார்மல் ஆகுது. அப்புறம் ஹசீனா அவங்களோட வீட்டுக்கு போகுது. அப்படி இது வீட்டுக்குள்ள வந்து பார்த்த பிறகுதான் தெரியும் அந்த தீவிரவாதிங்க வீட்டுல இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் திருடிட்டானுங்கன்னு. அதே டைம் ஹசீனாவோட பக்கத்து வீட்டுல ஒரு லேடி சவுண்டா பாட்டு பாடுறது அழுறதுங்கிற மாதிரியான சவுண்ட் எல்லாம் கேக்குது. அது என்னன்னு ஹசீனா வெளியே போய் பாக்குறப்போ தான் தெரியும் அந்த லேடியோட பையனை கொண்டு வீட்டுல இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் தீவிரவாதிங்க எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு. இப்ப இதெல்லாம் பார்த்த ஹசீனா ரொம்ப பயப்பட்டு இனிமே இங்க இருக்க முடியாதுன்னு பிக்ஸ் ஆகி ஹஸ்பண்டை எங்கேயே விட்டுட்டு போலான்னு அவங்களோட குழந்தைங்களை கூட்டிட்டு ராணி பேகத்தோட வீட்டுக்கே திரும்ப போகுது. அப்புறம் அங்க போய் அங்க இருக்கிறவங்க கிட்ட நீங்க என்னோட அத்தை இருக்கிற பிளேஸோட அட்ரஸ் தரது வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன்னு சொல்லுது. தென் இதை பார்த்த அந்த லேடி ஹசீனாவோட மோசமான சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ராணி பேகம் இப்ப இருக்கிற அட்ரஸ் ஹசீனாவுக்கு கொடுக்குது. தென் அதை வாங்கின ஹசீனா அவங்களோட குழந்தைகளை கூட்டிட்டு அவங்க அத்தை இப்ப இருக்கிற அட்ரஸை கண்டுபிடிச்சு அங்க போகுது. ஆனா அது ஒரு விபச்சாரம் பண்ற பிளேஸ். இப்ப இங்க வந்த ஹசீனாக்கு ராணி பேகம் இங்க என்ன பண்ணுதுன்னு புரிஞ்சிடுச்சு. இப்ப ராணி பேகம் கிட்ட நீங்க எவ்வளவு நாளா இந்த வேலையை பாக்குறீங்கன்னு கேக்குது. இப்ப ராணி பேகம் ஒரு ஸ்டோரி சொல்லுது. அது என்னன்னா, எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆன பிறகும் எனக்கு குழந்தை இல்லன்னு என் ஹஸ்பண்ட் எப்பவும் என்கிட்ட சண்டை போடுவாரு. இப்படியே பண்ணி பண்ணி லாஸ்ட் அவர் வீட்டுல இருந்து என்ன அனுப்பி வச்சுட்டாரு. அங்க இருந்த நாள் எல்லாம் பிரச்சனை அவர் மேலதான் இருக்குதுன்னு தெரிஞ்சாலுமே கூட என்னையே தான் கஷ்டப்படுத்துவாரு. அது மட்டும் இல்லாம தன்னோட பையனால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு தெரிஞ்ச அவங்க அம்மா ராணி பேகத்தை பயங்கரமா கொடுமைப்படுத்திட்டு இருந்திருக்காங்க. இப்படியே ராணி பேகம் அங்க இருந்த நாள் எல்லாம் பயங்கரமா கொடுமை அனுபவிச்சிருக்குது. இப்படியே போயிட்டு இருந்த ராணி பேகத்தோட லைஃப்ல ஓரளவுக்கு மேல இந்த கொடுமை எல்லாம் அனுபவிக்க விருப்பம் இல்லாம ஒரு நாள் ஒரு கத்தியை வச்சு குத்தி அவங்க அத்தையை கொன்னுடுது. அப்ப இருந்த இந்த தொழில தான் இருக்குது. அதோட இப்ப அங்க வார் நடக்கிறதுனால அந்த வீடை காலி பண்ணி இங்க ஃபுல்லா வந்து செட்டில் ஆகிடுச்சு. தென் இப்ப இதெல்லாம் கேட்ட ஹசீனா அவங்க குழந்தைங்களை அங்கேயே விட்டுட்டு ராணி பேகத்துக்கிட்ட
இருந்து கொஞ்சம் காசு வாங்கிட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட போகுது. இப்ப ஹசீனா மறுபடியும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே வந்துருச்சு. ஆனா செம்ம வெறுப்புல இருக்குது. ஹசீனா அவங்க ஹஸ்பண்ட மேரேஜ் பண்ணதே பெரிய தப்புன்னு ஃபீல் பண்ணுது. ஏன்னா ஹசீனாவோட மேரேஜ் டைமும் அவரோட ஹஸ்பண்ட் பார்லே தான் இருந்தாரு. அவரோட போட்டோவை பக்கத்துல வச்சுதான் முறையெல்லாம் கூட பண்ணாங்க. கல்யாணம் ஆன பிறகும் அவர் அவரோட ஒய்ஃப் கூடயே இல்ல. ஆனாலுமே கூட ஹசீனாவோட அத்தை டெய்லி ஹசீனாவை திட்டிக்கிட்டே இருக்குமாம். அதனால ஹசீனா அவங்க ஹஸ்பண்ட் கூட ஹாப்பியாவே இல்ல. இருந்தாலும் அது எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி நார்மலா தான் லைஃப் போயிட்டு இருந்தது. இப்போ இந்த விஷயத்தை எல்லாத்தையும் அந்த ஹஸ்பண்டுக்கு சொல்லிட்டே இருக்குது. இப்போ இப்படி இதெல்லாம் வெளியே சொன்னதுனால கொஞ்சம் நிம்மதியா ஃபீல் பண்ணுது. இப்போ இதெல்லாம் அவங்க ஹஸ்பண்டால கேட்க முடிஞ்சாலுமே கூட அவரால் பதிலுக்கு எதுவும் பேச முடியாது. அப்புறம் ஹசீனா அவங்களோட அப்பாவை பத்தி சொல்லுது. அவங்களோட அப்பா எப்பவும் கோழி மேல பந்தயம் கட்டி பொழுது போக்குறவரு. அது மட்டும் இல்லாம ஹசீனாவோட அம்மாவையும் போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துவாராம். அவர் அந்த மாதிரி பறவைங்க மேல எல்லாம் காசு கட்டி ரொம்ப சம்பாதிக்க முடியும்னு நம்பினாரு. அதுக்காக ஒருத்தர்கிட்ட இருந்து பணத்தை நிறைய கடனா வாங்கி மார்க்கெட்ல வர்ற புது புது பறவைங்களை எல்லாம் வாங்கி வளர்ப்பாராம். இப்படியே வாங்கி வாங்கி லாஸ்டா வாங்கின கடனை திரும்ப கொடுக்க முடியாம 17 வயசுல இருக்கிற அவரோட பெரிய பொண்ணை கடன் வாங்கினவருக்கே கட்டி கொடுக்குறாரு. அப்போ அதை பார்த்த ஹசீனா இனிமே இந்த சிச்சுவேஷன் இப்படி வரக்கூடாதுன்னு அவங்களோட அப்பா பெட்டுக்காக வளர்த்துட்டு இருந்த பறவைங்க எல்லாத்தையும் கொல்லுது. இப்படி அவங்களோட அப்பாவோட ஸ்டோரியை முடியுது. இப்போ ஹசீனா அவங்களோட ஹஸ்பண்டை குளிக்க வச்சு அவரை பத்திரமா கவனிக்குது. இப்படி அவங்க இருக்கிற டைம் ஹசீனாக்கு அவங்களோட ஃபர்ஸ்ட் நைட் ஞாபகம் வருது. இப்போ அதை அப்படி நினைச்சு ரொம்ப வெக்கப்படுது. அதோட இவங்களுக்கு மேரேஜ் ஆகி ரொம்ப இயர்ஸாவே குழந்தைங்க இல்ல. அதனால ஹசீனாவோட அத்தை டெய்லி இதை திட்டிக்கிட்டே இருந்ததெல்லாம் ஞாபகம் வருது. தென் கொஞ்சம் டைம் பிறகு டாக்டர் ஹசீனாவோட வீட்டுக்கு ட்ரீட்மெண்ட்காக வர்றாரு. ஆனா அப்போ ஹசீனா கிட்ட பணம் இல்ல. அதனால ஏதோ மேனேஜ் பண்ணி அந்த டாக்டர் ரிட்டர்ன் அனுப்பி வைக்குது. நெக்ஸ்ட் சீன்ல திரும்ப அங்க வார் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா இப்போ ஹசீனா அவங்க ஹஸ்பண்ட் அப்படியே அங்க விட்டுட்டு போகல. என்ன பண்ணுதுன்னா ஹஸ்பண்ட ஒரு பிளேஸ்ல சேஃபா இழுத்துட்டு போய் மறைச்சு வைக்குது. இதே டைம் டெரரிஸ்ட் இவங்க வீட்டுக்குள்ள நுழைறாங்க. இப்போ அந்த டெரரிஸ்டோட கமாண்டர் ஒரு சோல்ஜரோட இங்க உள்ள வர்றான். இப்போ ஹசீனா இவங்கள சடனா பார்த்தது ரொம்ப பயந்து ஒரு கத்தியோட ஒரு பக்கமா போய் உட்கார்ந்து இருக்குது. அப்ப இந்த கமாண்டர் அவன் கூட வந்த ஒருத்தனை வெளியே அனுப்பி வைக்கிறான். இவன் இப்போ ஹசீனா கூட இன்டிமேட் ஆகலாம்னு நினைக்கிறான். அப்ப ஹசீனா நான் உடம்ப வித்து தொழில் பண்ற ஒரு லேடின்னு சொல்லுது. இப்படி ஹசீனா சொன்னதை கேட்ட அந்த கமாண்டர் ரொம்ப வியர்டா பிஹேவ் பண்ணி அங்க இருந்து வெளியே கிளம்புறான். தென் இப்படியே நைட் ஆகுது. ஹசீனா அவங்க ஹஸ்பண்ட் கூட பேசிக்கிட்டே தூங்குது. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் யாரோ அவங்க வீட்டுக்குள்ள பெர்மிஷன் எல்லாமே வர்றாங்க. அது வேற யாரும் இல்ல, முன்னாடி நாள் கமாண்டர் கூட ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்தான் இல்ல, அவன் தான். அவன் முன்னாடி நாள் வீட்டுக்கு வெளியே நின்னுகிட்டு ஹசீனா அண்ட் கமாண்டர் என்ன பேசுறாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான். அதனால இப்ப இவன் இங்க வந்து ஹசீனா கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து எனக்கு உன் கூட கொஞ்சம் நேரம் வேணும்னு கேக்குறான். அந்த டைம் ஹசீனா சொல்லுது நான் அப்படி சொன்னது போய், நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுன்னு சொல்லுது. ஆனா ஹசீனா சொல்ற எதையுமே அவன் கேட்கல. அந்த 17 வயசான பையன் ஹசீனாவோட பேச்சு எதுவுமே கேட்காம அவனோட வேலையை பாக்குறான். அதோட இவன் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால ரொம்ப நர்வஸா ஃபீல் பண்ணி ஹசீனாக்கு சாரி சொல்லி பணத்தையும் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறான். அவன் அப்படி காசை கொடுத்ததை பார்த்த ஹசீனா கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுது. அப்புறம் அந்த காசுனால அவங்க ஹஸ்பண்டுக்கு மருந்து வாங்குது, வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் கூட வாங்குது. இது இப்போ ஹாப்பியா ஃபீல் பண்ணுது. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு பிறகு ஹசீனா வீட்டுக்கு வெளியே ட்ரெஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கிற டைம் அந்த பையன் திரும்ப வர்றான். இப்போ இவன் இங்க வந்து ஹசீனா கிட்ட கொஞ்சம் காசை கொடுத்து கொஞ்ச நேரம் என் கூட இருக்க முடியுமான்னு கேக்குறான். அப்போ ஹசீனா அவனோட கையை பிடிச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போகுது. தென் உள்ள கூட்டிட்டு போய் ஒரு பொண்ணு கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லுது. தென் அவங்களுக்குள்ள அப்படியே எல்லாம் முடிஞ்சு ஹசீனா அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லுது. அது மட்டும் இல்லாம அந்த பையன் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாவும் ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுது. இப்போ ஹசீனாக்கு அவங்க ஹஸ்பண்டை விட அந்த பையனே ரொம்ப பிடிச்சிருக்குது. தென் ஒரு நாள் ஹசீனா வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர்ற முன்னாடி அந்த பையன் இங்க வந்து ஹசீனாவோட வீட்டு டோர்ல இருந்த ரிப்பேரை சரி பண்ணி இருக்கிறான். அப்புறம் அதே நாள் கொஞ்சம் டைமுக்கு பிறகு அவன் ஹசீனாவை பார்க்க வர்றான். இப்போ இங்க வந்து சேம் முன்னாடி மாதிரியே தான் கேக்குறான். ஃபர்ஸ்ட் இவன் கேட்டதுக்கு சம்மதிக்கலனாலுமே கூட அப்புறம் அவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போகுது. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள இருக்கிற டைம் ஹசீனா உடம்புல சிகரெட் நெருப்ப வச்சு சுட்ட காயத்தை எல்லாம் பாக்குது. உடனே அதை பத்தி அவங்க கிட்ட கேக்குது. அதை கேட்டதும் அவன் என்ன சொல்றான்னா இதெல்லாம் என் கமாண்டர் பண்ண காயம்னு சொல்றான். நான் ஒரு அனாதை, என்ன வற்புறுத்தி அவங்க கேங்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. அதோட இப்படி எல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்டு சொல்றான். இதெல்லாம் இப்ப கேட்ட ஹசீனா ரொம்ப எமோஷனல் ஆகுது. அப்புறம் ஹசீனா அவங்க கூட ரொம்ப க்ளோஸ் ஆகுது. அப்ப அவன் ஹசீனா கிட்ட நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றான். பதிலுக்கு ஹசீனா எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும், நானும் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லுது. இப்படியே இவங்க ரெண்டு பேருக்கு இடையில அஃபேர் ஸ்டார்ட் ஆகுது. தென் இப்படியே அவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்கிறாங்க. அன்னைக்கு நாள் அப்படியே கம்ப்ளீட் ஆகுது. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹசீனா தூங்கி எழுந்து வீட்டுக்கு முன்னாடி வர்றப்போ அங்க கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் ஒரு செயினும் இருக்குது. அந்த பையன் தான் இதெல்லாம் ஹசீனாக்காக வச்சுட்டு போயிருக்கான். இதெல்லாம் பார்த்த ஹசீனா ரொம்ப எமோஷனலாவும் ஹாப்பியாவும் ஃபீல் பண்ணுது. இப்போ ஹசீனா இதான் ரியலான அன்புன்னு ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. அதோட இன்னைக்கு நைட் அந்த பையன் இங்க வருவான். அதனால ஹசீனா ரொம்ப அழகா ரெடி ஆகி வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டைம் அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட போய் இதே விஷயத்த சொல்லுது. அந்த பையனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லுது. அதோட அவங்க குழந்தைங்களையும் விட்டுட்டு போக போறேன்னு சொல்லுது. இப்ப இதுல ஒரு சீக்ரெட் என்னன்னா அவங்க குழந்தைங்க ஹசீனாக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் பிறந்த குழந்தைங்க கிடையாது. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இவங்களுக்கு கல்யாணம் ஆகி கொஞ்சம் இயர்ஸா குழந்தைங்க இல்லைங்கிறதுனால இவங்க அத்தை எப்பவுமே திட்டிக்கிட்டு ரொம்ப கொடூரமா நடத்துவாங்களாமாம். ஆனா ப்ராப்ளம் ஹசீனா கிட்ட கிடையாது, அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட இருக்குது. இப்ப இவங்களால குழந்தை பெத்துக்க முடியாது. அதனால ஹசீனா ரொம்ப கஷ்டப்பட்டு ராணி பேகம் கிட்ட போய் விஷயத்தை எல்லாம் சொல்லுது. அப்ப ராணி பேகம் ஹசீனாவை ஒருத்தங்க கிட்ட கூட்டிட்டு
கூட்டிட்டு போகுது. அப்புறம் அந்த ஆள் மூலமா தான் ஹசீனாவுக்கு குழந்தையும் பிறகுது. அப்புறம் குழந்தை பிறந்த பிறகு அவங்க அத்தை ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிச்சுது. இப்ப இதெல்லாம் கேட்டு கல் மாதிரி அசையாம கஷ்டத்தோட இருக்கிற ஹஸ்பண்டோட கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. அதே டைம் ஸ்லோவா அவரோட கையும் அசையுது. உடனே அவர் ஹசீனாவோட கையை பிடிச்சு அதோட கழுத்தை நெரிச்சு கொல்ல ட்ரை பண்றாரு. அப்படி ஒரு ட்ரை பண்ற டைம் ஹசீனாவோட கைக்கு ஒரு கத்தி கிடைக்குது. அது உடனே கொஞ்சமும் யோசிக்காம அவங்க ஹஸ்பண்ட கத்திய வச்சு குத்திடுது. இப்ப இது எல்லாத்தையும் அங்க வந்து அந்த பையன் பாக்குறான். இப்படி கத்திய வச்சு குத்துனனால அவங்க ஹஸ்பண்ட் அங்கேயே இறந்துட்டாரு. இப்ப ஹசீனா அந்த பையனை அப்படியே பாத்துக்கிட்டு ஸ்மைல் பண்ணுது. ஆனா ஹசீனா இதெல்லாம் நினைச்சு கஷ்டப்படல, ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுது. ஏன்னா ஹசீனாவை இனிமே யாராலையும் கேட்க முடியாதுன்னு. இதே சீன்லயே ஃபில்மும் எண்ட் ஆகுது. ஓகே, இன்னைக்கு அவ்வளவுதான். தேங்க்யூ.